சென்னை பல்லாவரம் அருகே அனகாபுத்தூரில் பெண்ணை கல்லால் அடித்து கொலை செய்த ஞானசித்தன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் கூட கேட்போம். மீரான், வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க மீரான். வணக்கம். சென்னை பல்லாவரம் அருகே இருக்கின்ற அனகாபுத்தூர் அருள் நகர் 3வது தெருவை சேர்ந்தவர் பாக்கியலட்சுமி. 33 வயதான பாக்கியலட்சுமி கணவரை பிரிந்து விவாகரத்து செய்துவிட்டு மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் தான் அதே பகுதியை சேர்ந்த தண்ணீர் லாரி டிரைவர் ஞானசித்தன் என்பவருக்கும் இவருக்கும் இந்த பாக்கியலட்சுமிக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. ஞானசித்தன் திருமணமாகாதவர். விவாகரத்து பெற்ற பாக்கியலட்சுமி திருமணம் செய்து கொள்ள என்ற நோக்கத்தில் அவர் பழகியிருக்கிறார். இந்த நிலையில் பாக்கியலட்சுமி வேறு சில நபர்களுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு அவர் வீட்டுக்கு சென்ற ஞானசித்தன் இரவு அங்கு தங்கியிருக்கிறார்கள். இருவரும் மது போதையில் இருந்த பொழுது தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது பாக்கியலட்சுமியை இவர் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு சங்கரநகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். உடனடியாக சங்கரநகர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையில் போலீசார் அவரது பாக்கியலட்சுமி உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் மது போதையில் இந்த கொலை நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இருவருமே மது போதையில் இருந்த பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது ஏற்பட்ட மோதலில் அந்த வீட்டிலே இருந்த கடப்பாக்கல்லால் தலையில் அடித்ததில் அவர் உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்தது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ஞானசித்தனை சங்கரநகர் போலீசார் பல்லாவரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். பல்லாவரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்ட ஞானசித்தனை 16 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.